ட்ரீம் ஷிப் ஃபோட்டோகிராஃபி. உங்கள் வீட்டில் எந்த ஈவெண்ட் நடந்தாலும் சரி, வெட்டிங் ஃபோட்டோஷூட், ரிசப்ஷன், கப்புள் ஃபோட்டோஷூட், பர்த்டே, என்கேஜ்மெண்ட், ஹவுஸ் வார்மிங் அண்ட் பேபி ஷவர், இது மாதிரி உங்கள் வீட்டில் எந்த ஈவெண்ட் நடந்தாலும் சரி, ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி சிறந்த முறையில் தரமாக எடுத்து தரப்படும். நம்ம ட்ரீம் ஷிப் ஃபோட்டோகிராஃபியில் வெட்டிங் ஈவெண்ட்டுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது. வெறும் 15,999 மட்டுமே. மேலும் விவரங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொண்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் புக் பண்ணலாம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமகா. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். வாராந்திர ராசி பலன்கள் ஏப்ரல் 28 முதல் மே 4 வரை உண்டான வார நாட்களுக்கு. இந்த வாராந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த ஏப்ரல் 28 முதல் உண்டான வார நாட்களுக்கு உண்டான கிரக நிலவரம். மேஷத்தில் சூரியன், சுக்கிரன், குரு. இதில் சூரியன் உச்சஸ்தானத்தில் இருக்கார், கன்னியில் கேது இருக்கார், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, செவ்வாய், புதன் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. இந்த வாரத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தா குரு பகவான் பயிற்சி ஆகிறார். வருடாந்திர கிரகம்னு சொல்லக்கூடிய குரு பகவான் போன வருஷத்துலேருந்து மேஷராசியில் இருந்தார். போன வருஷம் 2023 வருஷம் ஏப்ரல் மாதத்துலேருந்து மேஷராசியில் இருந்தவர் இந்த வருஷம் 2024 மே 1 அன்னைக்கு இந்த வாரத்தில் மே 1 காலை 10:31 36 வினாடிகளுக்கு கிட்டத்தட்ட 32 நிமிஷம்னு வச்சுப்போமே, காலை 10:32 AM மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த வாரத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சி, பெரிய கிரக பயிற்சி. இந்த வாரத்தில் சந்திரன் தன்னுடைய பயணத்தை தனுசு ராசியிலேருந்து துவக்கிறாரு. தனுசு, மகரம், கும்பம், மீன ராசி வரைக்கும் வராரு. இதுதான் இந்த வாரத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த வாரத்தில் சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகள் அப்படின்ட்டு பார்த்தா ரிஷப ராசிக்கு 28 விடியற்காலை 4:28 வரைக்கும் சந்திராஷ்டமம். அதாவது தனுசு ராசியில் சந்திரன் இருக்கிறாரு. விடியற்காலை 28 விடியற்காலை இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை விடியற்காலையில் காலை 4:28 4:28 AM தனுசு ராசியில் இருக்கார். தனுசு ராசிக்குள்ளே பயிற்சியாகி அதுலேருந்து 30 ஏப்ரல் 30 காலை 10:36 வரைக்கும் தனுசு ராசியில் இருக்கிறதுனால ரிஷப ராசிக்கு சந்திராஷ்டமம் நடக்கிறது. அதுக்கப்புறம் 30 காலை 10:36 மே 2 மதியம் 2:32 வரைக்கும் மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம். அதாவது சந்திரன் மகர ராசியில் சஞ்சாரம் பண்ணுறதுனால மே 2 2/5/2024 மதியம் 2:32 சந்திரன் கும்பராசிக்குள்ள பயிற்சி ஆகிறதுனால கடகராசிக்கு சந்திராஷ்டமம். மே 4 சாயந்தரம் 4:38 வரைக்கும் கடகராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு சந்திரன் சிம்ம ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறதுனால இந்த வார கடைசியில் 4 சாயந்தரம் 4:38 அடுத்த வாரம் 6 வரைக்கும் சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம். அதாவது சந்திரன் மீன ராசியில் சஞ்சாரம் பண்ணும் காலத்தில். இந்த வாரத்தில் சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகளான ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் ஆகிய ராசி நண்பர்கள் இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா மகாகாளியை வழிபடுங்கள், உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்கள். அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்படுறதுக்கு இது ஏதுவாக இருக்கும். குறிப்பாக இந்த வாரத்திலேருந்து நல்ல மாற்றங்களை தரக்கூடிய செய்திகள் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் வரக்கூடிய வகையில் இருக்குது. ஏன்னா குரு பயிற்சி உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கார். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். மேஷராசி. அன்பிற்குரிய மேஷராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் சந்திரன் உங்கள் ராசிக்கு 9, 10, 11, 12 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், ராசியில் 3 கிரக சேர்க்கை, சுக்கிரன், சூரியன், குரு ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. இதன் காரணமாக உங்களுக்கு வியாபார வளர்ச்சி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் பெரிய மனிதர்களின் தொடர்பும் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ராசியில் இருக்கிற குரு இந்த வாரத்தில் மே 1 அன்னைக்கு 2ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி 6, 8, 10 ஆகிய இடங்களை பார்க்கறதுனால வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். இந்த வாரத்தில் சந்திரன் 9, 10 ஆகிய இடங்களில் இருக்கும் பொழுது அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும்.
10ஆம் இடத்துக்கு பயிற்சியாகும் பொழுது, அதாவது 30ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு தொழில் ரீதியாகவும் சரி, குடும்ப ரீதியாகவும் சரி, இடமாற்றத்திற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். அதே சமயம் 30 முதல் 2ஆம் தேதி 10ஆம் இடத்தில் இருக்கிறதுனால தொழில், வேலை, உத்தியோகம் அமையறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. சிலருக்கு வெளிநாட்டு பிரயாணம், சிலருக்கு வெளியூர் பிரயாணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் 2ஆம் தேதி அன்னைக்கு சந்திரன் கும்பராசிக்கு பயிற்சியாகி லாபஸ்தானத்துக்கு பயிற்சியாகி சனியோடு இணைகிறாரு. சனியோடு இணைகின்ற சந்திரன் உங்களுக்கு செல்வாக்கை தரக்கூடிய வகையில் செயல்படுவார். அதே சமயம் செல்வாக்கு சம்பந்தப்பட்ட நபர்களுடன், அதாவது செல்வாக்கு மிக்க நபர்களுடன் சிறு மனஸ்தாபம், வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வெற்றி செய்திகள் வருவதில் தாமதம் ஏற்படும். அதே சமயம் இந்த வார கடைசியில் சனிக்கிழமை அன்னைக்கு 4ஆம் தேதி சாயந்தரம் 4:38 சந்திரன் விரயஸ்தானத்துக்குள்ளே வந்து செவ்வாயோடு இணைகிறாரு. செவ்வாய், புதன், ராகுவோடு இணைகிறாரு சந்திரன். அதனால் இந்த வார கடைசியில் ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, அந்த வார கடைசி 4, 5 ஆகிய நாட்களில் உங்களுக்கு பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது வெளியூர் பிரயாணங்கள், வியாபாரத்தில் முதலீடுகள் செய்வது, வியாபாரத்தில் சிறு நஷ்டம் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. சார், குரு பயிற்சி நடந்தால் நல்லது நடக்கும்னு சொல்வீங்க, ஆனால் இப்படி சொல்கிறீங்களே. இந்த நஷ்டம் உங்களுக்கு தேவையில்லாத நஷ்டம். கடந்த காலத்தில் நீங்கள் செய்த தவறுக்குண்டான விலை, அவ்வளோதானே தவிர இனிமேல் வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடந்த ஒரு 2 வருஷமாக உங்களுக்கு 2023 ஜனவரியிலேருந்து கிடைக்காத ஒரு அங்கீகாரம், கிடைக்காத ஒரு செல்வாக்கு, மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்திலேருந்து துவங்கிறது. அதனால் இந்த ராசியில் பிறந்த வியாபாரிகள், சுயதொழில் செய்பவர்கள் அலைச்சல் அதிகரித்தாலும் வளர்ச்சிக்கு உண்டான பாதையில் பயணிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு இந்த வாரத்தில் அறிவுபூர்வமான செயல்பாடுகள் மூலமாக நண்பர்களை அறிமுகப்படுத்தி கொள்வதற்கும் உங்களுடைய படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 5ஆம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்கார். கடின முயற்சிக்கு உண்டான பலன்களை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பணபலம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். எதற்கு காரணம்? 2ஆம் இடத்திற்கு குரு பயிற்சி ஆகிறாரு. 2ஆம் வீட்டு அதிபதி ராசியிலே இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாகவும் சரி, குடும்பத்தாரின் அனுகூல பலன்கள் மூலமாகவும் உங்களுக்கு பணபலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நட்புகளின் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான காலம் இது. அதே சமயம் இளம் வயது பிராயத்தினர், அதாவது திருமண வயதில் இருப்பவர்கள் தங்களுடைய மனதிற்கு பிடித்தவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும், மனதில் இருக்கும் காதலை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். தந்தை வழியில் அனுகூலம் ஏற்படும். இது நீண்ட நாட்களாக கிடைக்காமல் இருந்த பாக்கியங்கள் அனைத்தும் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். குழந்தை பாக்கியம், வீடு பாக்கியம், மனை பாக்கியம், இது எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4ஆம் வீட்டு அதிபதி சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி விரயஸ்தானத்தில் இருக்கிற காலத்தில் 4 முதல் 6ஆம் தேதி வரை உங்களுக்கு பூமி தொடர்பான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு வழக்குகளிலும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான காலம் இது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் சில நல்ல மாற்றங்கள், வருமான ஏற்றங்கள் போன்ற விஷயங்கள் நடக்கும். ஸோ இதற்காக நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய காலமாக இருக்கிறதுனால இந்த ராசியில் பிறந்தவா, அதாவது மேஷ ராசியில் பிறந்த ஆண் பெண்கள் அனைவருக்கும் உண்டான பரிகாரம், என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா, சூரியன் உச்சமாக இருக்கார். 5ஆம் வீட்டு அதிபதி பூர்வ புண்ணியாதிபதி உச்சம் பெற்று இருப்பதன் மூலமாக உங்களுடைய முன்னோர்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் உங்கள் வீட்டில், உங்கள் ஆற்றுல உங்கள் அப்பாக்கோ தாத்தாக்கோ இல்லை கொள்ளு தாத்தாக்கோ யாருக்காவது ஸ்ரார்த்தம், அதாவது திதி வந்ததுன்னா அதை கிரமமாக பண்ணுங்கள். முடிஞ்சதுன்னா வயசானவங்களுக்கு வஸ்திரம் வாங்கி தானம் கொடுங்க. இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். உங்களுடைய பிறந்த கிழமையில் நீங்கள் வஸ்திர தானம் செய்வதன் மூலமாக உங்களிடம் இருந்த பிணி அகலுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான வாரம் இது. வளர்ச்சி ஏற்படுகின்ற வாரம். ரிஷபராசி, அன்பிற்குரிய ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த வார ஆரம்பத்தில் ஞாயிறு, திங்கள், செவ்வாய் 28 முதல் 30ஆம் தேதி வரை, ஏப்ரல் 28 முதல் 30ஆம் தேதி காலை 10 மணி வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. 8ஆம் இடத்துல தனுசு ராசியில் சந்திரன் இருக்கார். 28ஆம் தேதி 30ஆம் தேதி குரு பார்வையில் இருப்பார். ஆனால் மே 1ஆம் தேதி குரு உங்கள் ராசிக்குள்ளே வராரு. இது உங்களுக்கு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபார வளர்ச்சி, குழந்தை பாக்கியம், படிப்பில் ஆர்வம், படிக்கின்ற குழந்தைகள் வெற்றி அடைவது, உடன் பணியாற்றுபவர்களால் ஆதாயம் ஏற்படும், நல்ல நண்பர்களின் அறிமுகம் கிடைப்பது, உங்களுடைய நட்புகள் மூலமாக உதவிகள் கிடைப்பது, பாக்கியஸ்தானம் வலுவாரது. 9ஆம் இடத்திற்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால தடைப்பட்ட பாக்கியங்கள் நடத்தி முடிப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாரம் இது. இந்த முதல் 2 நாட்கள் 28, 29, 30 ஆகிய நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களாக இருந்தாலும் குரு பார்வை விலகிறதுக்குண்டான முன்னாடி
நல்லது பண்ணிட்டு தான் குரு போக போகிறாரு, உங்கள் ராசிக்குள்ளே வரப்போகிறாரு. அது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது. இந்த வாரத்தில் விரயஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறதுனால, சூரியன் சுக்கிரன் இருக்கிறதுனால உங்களுடைய அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது அரசாங்க சம்பந்தப்பட்ட ஃபைன் ஏதாவது கட்டுறது, இல்லை ஏதாவது அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகள் கட்டுவது, இல்லை ஏதாவது உங்களுடைய வண்டி வாகனத்துக்கு ஏதாவது ஃபைன் கட்டி அதுக்காக நீங்கள் செலவு ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அரசு அதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம். 2ஆம் வீட்டு அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு பண வருமானத்திற்கு குறைவு இருக்காது. 5ஆம் வீட்டு அதிபதி நீச்சஸ்தானத்தில் இருந்தாலும் செவ்வாயோடு இணையிறதுனால உங்களுக்கு வியாபார வளர்ச்சிக்கு தொய்வு இருக்காது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த வாரத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வளர்ச்சியை காணக்கூடிய நேரம் வந்து விட்டது. குறிப்பாக படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய அறிவுத்திறமையை வெளிப்படுத்துறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படணும். ஆக்ரோஷத்தன்மையோடு செயல்பட்டால் மட்டுமே தான் ஜெயிக்க முடியும். அதே சமயம் உடன்பிறப்புகள் மூலமாக இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உடன்பிறப்புகள் உங்கள் பேரில் கேஸ் போட்டிருக்காங்க, போலீஸ் கேஸ் கொடுத்துருக்காங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது சம்பந்தமான செலவுகள் தான் இந்த அரசாங்க வகையில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் இந்த ராசிக்குள்ளே குரு வராரு. இந்த ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு சந்திரன் இந்த வார கடைசியில் வராரு. சந்திரன் மங்கள யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால செல்வாக்கு மிக்க மனிதரை பயன்படுத்தி அரசாங்க வகையில் வரக்கூடிய செலவுகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாரம் இது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் அறிவாற்றலுக்கு உண்டான உகந்த தேர்வு எழுதுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. தேர்வு எழுதினா ஜெயிக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. இந்த ராசியில் பிறந்த ரிஷபராசியில் பிறந்த இளம் தலைமுறையினர் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். அதற்குண்டான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் நோக்கி பயணிக்கக்கூடிய காலமாக இருக்கிறதுனால சில செலவுகள் வந்தாலும் அந்த செலவுகளை நீங்கள் தாராளமாக பண்ணிடுங்க. இதை பண்ணுறதுனால உங்களுடைய மரியாதை உயரும். அரசாங்கத்துக்கிட்ட உங்களுக்கு நல்ல பேர் வரும். அரசு பதவியில் இருக்கிறவங்கக்கிட்ட நல்ல பேர் வரும். இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு கேட்டால் முருகப்பெருமான் வழிபாடு செய்யுங்கள். முருகனை வழிபடுவது மூலமாக உங்களுடைய கர்ம வினைகளை போக்குவதற்கு மட்டுமல்லாமல் மகாலட்சுமி வழிபாட்டை செய்வதன் மூலமாக பண வருமானத்தையும் ஏற்படுத்துறதுக்கு உண்டான ஒரு சிறப்பான வாரமாக இந்த வாரம் இருக்கும். மிதுன ராசி, ராசிநாதன் தசமஸ்தானத்தில் நீச்சஸ்தானத்தில் இருக்கார். தசமஸ்தானத்தில் நீச்சமாக இருக்கார் மீனராசியில். மீனராசி அதிபதி உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்துக்குள்ளே வரதுனால பூமி தொடர்பான, ஆரோக்கியம் தொடர்பான, வண்டி வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. எங்கேயாவது வெளியில் போகிறதா இருந்தால் உங்களுடைய வண்டி வாகனம் மட்டுமல்லாமல் பொருட்களின் மீதும் கவனம் செலுத்துவது அவசியம். உங்களுடைய காலில் அடிபடாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம். ஏன்னா 9ஆம் இடத்துல சனி இருந்தாலும் உங்களுக்கு கெடுபலனை ஏற்படுத்த மாட்டார். இருந்தாலுமே பார்த்துக்கிறது நல்லது. 9ஆம் இடம் முட்டிப்பகுதி, அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இந்த வாரத்தில் குரு உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால இந்த வாரத்தில் சில நல்ல செலவுகள் ஏற்படுறதுக்கு, அதாவது நல்ல செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக உங்களுக்கு சில வீடு வாங்கணும், இல்லை வண்டி வாங்கணும், வண்டி மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த வாரத்தில் அந்த செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இந்த வாரத்திலேருந்தே கிட்டத்தட்ட டைம் இருக்குது. பட் இருந்தாலும் இப்பொழுது அதுக்கு உண்டான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும். வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் விரக்தி மனப்பான்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நமக்கு வீடு கிடச்சும் நமக்கு எதையும் அனுபவிக்க முடியலைங்கிற ஒரு விரக்தி மனப்பான்மை ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுனால மருத்துவ உதவிகள் கிடைப்பதன் மூலமாக நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த அரசாங்க பதவியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இளைய சகோதரர்களின் வளர்ச்சி உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள், திருமண வயதில் இருக்கும் இளம் ஆண் பெண்களுக்கு சுப செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் தேடி வருகின்றது. அதாவது நீங்கள் பெண் பார்க்கும் படலம், மாப்பிள்ளை பார்க்கும் படலத்திற்காக அலைச்சலை சந்திப்பீர்கள். வெளியூர் பிரயாணங்கள், இடமாற்றம் போன்ற விஷயங்களால் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக இழுபறி நிலைமையில் இருந்த பூர்வீக சொத்து விஷயத்தில் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. அதாவது அந்த பூர்வீக சொத்தை உங்கள் பேருக்கு மாற்றிக்கிறதுக்காக செலவுகள் ஏற்படும். இந்த ராசியில் பிறந்த, அதாவது மிதுன ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு பார்த்திங்கன்னா
குடும்பத்தின் மூலமாக உங்களுக்கு லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திரவிய லாபம், தன லாபம், பொருள் லாபம் போன்ற விஷயங்கள் நடக்கக்கூடிய வகையில் இருக்குது. இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா சனி வந்து சந்திரனோடு இணையக்கூடிய நாட்களான 2ஆம் தேதி முதல் மே 2ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை வியாழன், வெள்ளி, சனி ஆகிய நாட்களில் தந்தை வழியில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டு மனசுக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய நற்செய்திகளை உங்கள் தந்தை வழங்கக்கூடிய வகையில் இருக்கார். ஸோ தந்தையுடன் இருந்த மனஸ்தாபம் அல்லது தந்தைக்கு உண்டான மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தாயாருடைய ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்லை, ஆனால் இடமாற்றத்திற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால மிதுன ராசி நண்பர்களுக்கு வீடு மனை வாங்குவதற்கோ அல்லது வேறு வீடு வாடகை வீட்டுக்கு போகிறதுக்கோ வாய்ப்புகள் வரும். அதே சமயம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு கடுமையான வாக்குவாதம் அல்லது மனஸ்தாபம் ஏற்படுகின்ற சூழ்நிலை. நீங்கள் செய்யாத தப்புக்கு உங்களை பின்பாயிண்ட் பண்ணி பேசுவாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடித்தால் அனைத்து வெற்றிகளும் உங்களை தேடி வரும். அதாவது வெற்றியை அடையிறதுக்காக நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டால் தான் முடியும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, முருகப்பெருமானை வணங்குவது மட்டுமல்லாமல் பெருமாளையும் சேர்த்து வணங்க வேண்டும். முருகப்பெருமானும் சரி, பெருமாளும் சரி, மலை மீது இருக்கக்கூடிய பெருமாளை வணங்குங்கள். மலை மேலே நின்றுருக்கிற பெருமாளை வணங்கிட்டு வாங்க, உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்காது. அப்படி இல்லை அப்படின்னா நரசிம்மரை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு தைரியத்தை ஊட்டக்கூடிய நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான வாரமாக இருக்கும். கடகராசி அன்பிற்குரிய கடகராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் வந்துடுது. குறிப்பாக உங்கள் யோகாதிபதி இந்த வாரம் மே 1ஆம் தேதி அன்றைக்கி யோகாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் சனி பார்வையிலிருந்து விலகிறாரு. ஏற்கனவே செவ்வாய், இன்னொரு யோகாதிபதியான செவ்வாய் உங்கள் சனி பார்வையை விட்டு விலகி இருக்கார், 9ஆம் இடத்துல இருக்கார். அதனால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இடமாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள், ஏன்னா 4ஆம் பார்வையாக செவ்வாய் விரயஸ்தானத்தை பார்க்குறாரு. அதனால் உங்களுக்கு பூமி தொடர்பான விஷயங்களில் செலவுகள் ஏற்படும் அல்லது வீடு மனை மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே சமயம் செவ்வாயின் 7ஆம் பார்வை சப்தம பார்வை வந்து டைரெக்டாக உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால வழக்கு சார்ந்த விஷயங்களில், பூர்வீக சொத்து சார்ந்த வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும். இந்த வார ஆரம்பத்திலேருந்தே சந்திரன் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்துவார். மற்ற கிரகங்களும் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில், எக்ஸப்ட் சனி பகவான், மற்ற எல்லா கிரகங்களும் சாதகமாக இருக்காங்க. 2ஆம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்கிறதுனால ஒரு விஷயம் என்னென்னா, வாக்குவாதங்கள் அதிகரிக்கும், வார்த்தைகளில் சற்று உஷ்ணம் தெரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி இந்த வாரத்தில் உங்களுக்கு வருமானத்திற்கு குறைவு இருக்காது. தன வருமானம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அந்த குடும்பத்தில் வீட்டில் இருக்கிற தந்தை மகன் அல்லது தாய் மகள், அப்பா பையன் இல்லை அம்மா பொண்ணு, இவங்களுக்குள்ள கருத்து வேற்றுமைகள், வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில சமயம் உங்களுடைய குழந்தைகள் வீட்டில் கோச்சுக்கிட்டு வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் விருத்தி ஏற்படும். உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். மொத்தத்தில் டோட்டலாக சொல்லணும், ஒரே வார்த்தையில் சொல்லணும் சார், கடகராசிக்கு ஏற்றம் தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. அதனால் இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவர்களுக்கு குடும்பஸ்தானம் வலுவாக இருக்குது. 2ஆம் இடத்து அதிபதி உச்சமாக இருக்கார், சூரியன் உச்சமாக இருக்கார். அதனால் குடும்பஸ்தானம் வலுவாக இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். 4ஆம் இடத்துக்கு சூரியன், உச்ச சூரியனின் பார்வை இருக்கிறது கூட உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. சுக்கிரன் தசமஸ்தானத்தில் இருக்கிறதுனால அந்த சூரியனுடைய பவர் ஜாஸ்திங்கிறதுனால வேலை நிமித்தமான விஷயங்கள் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அதாவது உங்களுக்கு இடமாற்றத்துக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. இந்த சுக்கிரன் சூரியன் வந்து 10ஆம் இடத்துல இருக்கிறது கெடுதலை தரும். ஆனால் சனி பார்வையில் இருக்கிறதுனால அந்த கெட்டவர்கள் கெட்டு போகிறாங்க, அது உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். ஏன்னா பாதகாதிபதி சுக்கிரன் கெட்டு போகிறது யோகம்தான். அதனால் உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பதவி உயர்வு, இடமாற்றம் போன்ற விஷயங்கள், கடல் கடந்து போனவங்கள்லாம் மீண்டும் தாயகம் திரும்புறதுக்கு வாய்ப்புகள் வருது. இதெல்லாம் நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு உண்டான யோகம். அதே சமயம் 3ஆம் வீட்டு அதிபதியான புதன் நீச்சமாக இருக்கிறதுனால கொஞ்சம் மனசில் பயம் இருக்கும். அதுவும் குறிப்பாக வழக்கு சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்பட்டாலும் கடைசியில் காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கும் மாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு நல்ல வாரம். சுய தொழில் செய்பவர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் உங்களுக்கு உண்டான முதலீடுகளுக்கு உண்டான பண உதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய வியாபாரத்தை உயர்த்தி கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற
ஒரு நல்ல வாரம் இது. அதாவது நீங்கள் இத்தனை நாளாக பணம் இல்லை, எனக்கு பொருள் கிடைக்கல, எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கல, இப்படி புலம்பின்னு இருந்தவாள்லாம் இந்த வாரத்துலேருந்து இவா எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்ருக்கா, அவள் எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்ருக்கா, இவர் என்னை கூப்பிட்ருக்காரு, என்னோடய ப்ரப்போசல் கேட்டிருக்காரு, இந்த மாதிரி பாசிட்டிவான வைப்ஸ் உள்ள வாரமாக இருக்கிறதுனால நீங்கள் எடுத்த காரியத்தில் முனைப்புடன் வெற்றிகரமாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வம்சவிருத்தி ஏற்படுறதுக்கும் குழந்தைகள் விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கடல் கடந்து போய் படிக்கணும்னு நினைக்கிற குழந்தைகள்லாம் கஷ்டப்பட்டு முயற்சிக்கு உண்டான பலன்கள் கிடைக்கக்கூடிய யோகமான வாரம் இது. இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், கடகராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தா அம்பாள் வழிபாடு செய்வது சிறப்பு. அம்பாளை தினமும் வணங்கி வாருங்கள், துர்கா சப்த ஸ்லோகியை சொல்லி வாருங்கள், உங்களுக்கு கஷ்டங்கள் நிவர்த்தியாகும், அனுகூல பலன்கள் ஏற்படும். சிம்ம ராசி. அன்பிற்குரிய சிம்மராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் சூரியன் உச்சபலத்தோட பாகிஸ்தானத்தில் இருக்கிற குருவோட இணைகிறாரு. இதில் ஒரு 4-5 நாளில், அதாவது 28, 29, 30, 1ஆம் தேதி காலை 10:33 குரு பகவான் 9ஆம் இடத்திலிருந்து தசமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. பொதுவாக 10ல் குரு பதவி மாற்றம், 10ல் சனி பதவி நாசம்னு பெரியவா சொல்லுவாள். இப்போ குரு 10ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு, எங்களுக்கு ஏதாவது மாற்றம் இருக்குமா அப்படின்னா இடமாற்றம் ஏற்படும், பதவி மாற்றம் ஏற்படும், குடும்பத்தில் நல்ல சுகங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சொந்த வீடு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார் 10ஆம் இடத்துலேருந்து. அதே சமயம் 2ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால பதவி உயர்வை கொடுத்து, பதவி மாற்றத்தை கொடுத்து, வேலை மாற்றத்தை கொடுத்து வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துகிறாரு. நீங்கள் கேட்கலாம், 2ஆம் வீட்டு அதிபதி புதன் நீச்சமாக இருக்காரு அப்படின்ட்டு. குரு பார்வையை விட புதன் பார்வை பவர் கம்மி தான். அதனால் புதன் நீச்சமாக இருந்தாலும் உங்களுக்கு வருமானத்தை தடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. என்ன ஒரே ஒரு விஷயம்னா, உங்கள் தகுதிக்கு குறைவான சில வேலைகளை செய்யறதுக்கு வாய்ப்புகள் வரும். அதை மறுக்காமல் செய்யுங்க. ஏன்னா வரக்கூடிய மாதங்களில் உங்களுடைய தகுதியை அறிந்து உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களுக்கு நல்ல வேலையை கொடுக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல வாய்ப்பு வரும். அதற்கு இப்போதிலேருந்தே அவங்களுக்கு அவங்க தேவைப்பட்டதெல்லாம் அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருங்க. என்றைக்குமே இப்போ இருக்கிற நிலைமையில் கொஞ்சம் காக்கா பிடிக்கணும், அந்த காக்காயும் சேர்த்து பிடிச்சிக்கோங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசி நண்பர்களுக்கு ராசிக்கு சனி பார்வை இருக்கிறதுனால உடல் உபாதைகள் சற்று சஞ்சலத்தை ஏற்படுத்தினாலும், குரு பார்வை 4ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்புகள் இருக்காது. மருத்துவ ரீதியான உதவிகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதாவது உங்களுக்கு கஷ்டம் வராதுன்னு சொல்கிறேன். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் படிக்கிற குழந்தைகளுக்கு மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். அதே சமயம் படித்து முடிச்சிட்டேன் சார், எனக்கு வேலை கிடைக்கல சார் அப்படின்னா வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் வருது. அதை தட்டாமன்னா எனக்கு இந்த வேலை வேண்டாம், எனக்கு இந்த வேலை பிடிக்காது, இது ஏதோ ஒரு படத்தில் சொல்லணுன்னு மார்க்கெட்டிங்காக வேணாண்டா நாய் பழப்பு, அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லாதீங்க. எந்த வேலை கிடைச்சாலும் இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு எந்த வேலை கிடைச்சாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு உண்டான மனோபாவத்தை வளர்த்து கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சி பாதையில் பயணிக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த திருமண வயதில் இருக்கும் இளம் ஆண் பெண்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளை தள்ளி வைப்பது புத்திசாலித்தனம். ஏன்னா தேவையில்லாமல் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களை பற்றின தப்பான அபிப்பிராயத்தை சிலர் பரப்புறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஏன் அந்த யாரை பையன் பார்த்துட்டு போனாங்களோ இல்லை பொண்ணு பார்த்துட்டு போனாங்களோ அவங்க வீட்டிலே உங்களை பற்றி தப்பாக பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் இடம் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். யாருடைய வார்த்தைக்கும் இடம் கொடுக்காதீர்கள். அதே சமயம் உங்களுடைய நண்பர்கள் விஷயத்தில் சற்று கவனமாக இருக்கணும். சிம்மராசியில் பிறந்தவா தங்களுடைய நண்பர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. அதுவும் குறிப்பாக அக்கம் பக்கத்தினர் உங்களை பற்றி தப்பாக பேசுகிறதுக்கு வாய்ப்புகளை நீங்கள் கொடுத்துடாதீங்க. உதவி கேட்டாங்கன்னா முடிஞ்சால் முடியும்னு சொல்லுங்கள். இல்லாட்டி முடியாட்டினா அப்ரப்டாக முடியாதுன்னு சொல்லுங்கள். இதோ பண்ணுறேன் அதோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு இழுத்தடிச்சிட்டு அதுக்கப்புறமா அவங்கக்கிட்ட யூ ஷுட் நாட் கட் அ சாரி ஃபிகர். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொன்னேன். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குருவின் பார்வை பலத்தின் மூலமாக உங்களுக்கு கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் ஜாஸ்தி ஆகும் இந்த வாரத்துலேருந்து. ஆனால் கடன் ஜாஸ்தியாகுதுன்னு கவலைப்படாதீங்க. வருமானத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் குரு பகவான் இருக்கார். அதனால் மாற்றங்கள் நிகழக்கூடிய வாரமாக, மாற்றங்கள் நிகழறதுக்குண்டான துவக்கமான வாரமாக இருக்கும். இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம், அதாவது சிம்மராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், சிவபெருமான் வழிபாடு செய்வது சிறப்பு. இந்த வாரத்திலேருந்து கிட்டத்தட்ட இன்னும் ஒரு வருஷத்துக்கு இந்த ராசியில் சிம்ம ராசியில் பிறந்தவங்க பிரதோஷ வழிபாடு செய்வதும், அமாவாசை அன்னைக்கு திங்கக்கிழமை அன்றைக்கி அமாவாசை வந்ததுன்னா அன்றைக்கி சிவபெருமான் வழிபாடு செய்வதும்
சிறப்பான மகத்தான நன்மைகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு வருஷத்துக்கு இந்த பரிகாரத்தை பண்ணணும். சிவபெருமான் வழிபாடு பிரதோஷத்தன்னைக்கு பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா அமாவாசை திங்கட்கிழமை அன்னைக்கு வந்ததுன்னா சோமவார விரதம்னு பேருது. அந்த விரதத்தையும் அனுஷ்டிக்கணும். அது அரச மரத்தை சுற்றணும். அது மட்டும் இல்லாமல் சிவனையும் வழிபடணும். இதை இந்த வருஷம் முழுவதும் அடுத்த ஒரு வருஷத்துக்கு நீங்கள் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு அனைத்து யோகமும் ஏற்பட்டு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். கன்னி ராசி, அன்பிற்குரிய கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தில் 4, 5, 6, 7 ஆகிய இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. 4ஆம் இடம் 5ஆம் இடம், 4ஆம் இடத்தில் இருக்கிற வரைக்கும் குரு பார்வை இருக்கும். 5ஆம் இடத்திற்கு 30ஆம் தேதி அன்னைக்கு சந்திரன் பயிற்சி ஆகின அடுத்த நாள் 1ஆம் தேதி அன்னைக்கு குரு பார்வை வந்துடும் சந்திரனுக்கு. அதனால் உங்களுக்கு பெருசாக நஷ்டங்கள் ஏற்படாது. அதே சமயம் உங்களுடைய வியாபார விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். 5ஆம் இடத்திற்கு குரு பார்வை உங்களுடைய வியாபாரத்தில் இருந்த மந்தத்தன்மை விலகி திடீர் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகள் இது நாள் வரைக்கும் படிக்காமல் இருந்திருப்பாங்க. இந்த வாரத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்பா எனக்கு இது சொல்லிக் கொடுங்க, அம்மா எனக்கு இது சொல்லிக் கொடுங்க, எனக்கு இந்த இடத்து இது புரியல, எனக்கு டியூஷன் வைங்க அப்படின்ட்டு அவங்களே கேட்கறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. அதனால் மேல் படிப்புக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடக்கூடிய இளம் குழந்தைகள் தங்களுடைய கடினமான முயற்சியில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதாவது கஷ்டத்தை உணர்ந்து படிக்கிறாங்கன்னு இப்போ தான் அவங்களுக்கு அனுபவம் வரும். இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள், வேலையில் இருப்பவர்கள், வேலைக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடன் பணியாற்றுபவர்களின் எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களால் உங்களுக்கு சிக்கல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தவறான நபர்களை உங்களுடைய நட்பு வட்டத்தில் வச்சுக்காமல் இருக்கிறது நல்லது. ராசிக்கு குரு பார்வை வருது இந்த வாரத்திலேருந்து, இந்த வாரம் 1ஆம் தேதியிலேருந்து. இதன் காரணமாக உங்களுடைய தெளிவான சிந்தனையின் காரணமாக தவறான நபர்களை உங்களை விட்டு விலக்கி வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். சனி 6ஆம் இடத்தில் இருக்கார். அதனால் உங்களுக்கு காரிய வெற்றி, எதிரிகளின் தொல்லை விலகுதல், ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுதல், கடன் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படுதல் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வருமான வெற்றி ஏற்படும். வருமானத்தின் மூலமாக உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும். குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். குடும்பத்துக்கு உண்டான வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் உடன்பிறப்புகளால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். உடன்பிறப்புகளால் உங்களுக்கு பண உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான வாரமாக இருக்கும். லாபஸ்தானத்துக்கு குரு பயிற்சி ஆகிறார். லாபஸ்தானம்னா 11ஆம் இடம். 11ஆம் இடத்துக்கு 11ஆம் இடத்திற்கு குரு பயிற்சி ஆகிறாரு. அந்த 11ஆம் இடத்திற்கு 11ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய மூத்த சகோதரர்களுக்கு தன லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய இடம். அதனால் அவர்கள் வளர்ச்சி அடைவார்கள். அந்த வளர்ச்சியில் உங்களுடைய பங்கு முக்கியமானதாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும். இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளின் பெற்றோருக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டதுனால இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளின் ஆரோக்கிய முன்னேற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குழந்தைகளுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம், இந்த குழந்தைகளால் பெற்றோருக்கு சந்தோஷமான அனுபவங்கள், வளர்ச்சி ஏற்படுதல் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீண்ட நாட்களாக உங்களுடைய பூர்வீக சொத்து விஷயத்திலோ இல்லை பூர்வீக கோயிலில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறதுனால குடும்பம் நிம்மதியை தரக்கூடிய சந்தோஷமான அனுபவத்தை ஏற்படுத்துகின்ற வாரமாக இருக்குது. இந்த ராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய வகையில் இருந்தாலும் அரசாங்க அதிகாரிகளுக்கோ அல்லது அரசு இயந்திரத்துக்கோ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர்கள் மூலமாக உங்களுக்கு வரவேண்டிய பழைய பாக்கிகளை வசூல் செய்வதற்கும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அரசாங்க அதிகாரிகளின் உதவி உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இந்த ராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்களுக்கு சொன்னது போல் வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம், வியாபார வளர்ச்சி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உள்ள வாரமாக இருக்கும். நீண்ட நாட்களாக உங்கள் வியாபாரத்தில் மந்தத்தன்மை இருக்குது, அந்த மந்தத்தன்மையின் காரணமாக உங்களுக்கு வருமானம் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவாள்னா உங்களுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்குவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாரம் இது. இந்த ராசியில் கன்னி ராசியில் பிறந்த அனைத்து பிரிவினருக்கும், குறிப்பாக மீடியா தொழில், மிலிட்ரியில் இருக்கிறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே கூட இருக்கிறவங்கள நம்பி எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபடாதீங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் யாரையும் நம்பாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது நல்லது. இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், கன்னிராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா சம்மோகன கோபாலன் வழிபாடு செய்வது சிறப்பு. கிருஷ்ணர் வழிபாடு, அதில் கிருஷ்ணருக்கு உண்டான மந்திரம் கிருஷ்ணம் கமல பத்ராட்சம்னு ஒரு மந்திரம் ஆரம்பிக்கும். அந்த மந்திரத்தை தினமும் 3 தடவை சொல்லிட்டு வாங்க. உங்களுக்கு நட்புகளால் அவமானங்கள் ஏற்படாமல் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும். துலாம் ராசி,
அன்பிற்குரிய துலாம் ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில், அதுவும் குறிப்பாக இந்த வார ஆரம்பத்தில் தனலாபம், பண வருமானம், குடும்ப ஒற்றுமை, குடும்ப சந்தோஷம், பதவி உயர்வு, உங்களுடைய வசதி வாய்ப்புகள் பெருகுவது, தங்க நகை வைர நகை வாங்குவது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நல்ல வாய்ப்பு அமைகின்ற வாரமாக இந்த வாரம் ஆரம்பிக்கிறது. இந்த வாரத்தில் சந்திரன் 3ஆம் இடத்துல தன் பயணத்தை துவக்கிறாரு. 3ஆம் இடத்தில் இருக்கும்பொழுது இந்த சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். 4ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகின்ற அந்த 30ஆம் தேதி முதல், அந்த 30ஆம் தேதி அங்கே 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆவார். அடுத்த நாள், அதாவது மே 1ஆம் தேதி அன்னைக்கு குரு பயிற்சி நடக்கிறது. உங்கள் சப்தமஸ்தானத்திலேருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. ராசிநாதன் குருவுக்கு எதிரியான 6ஆம் வீட்டு அதிபதியான குரு, ராசிநாதன் சுக்கிரனுக்கு எதிரியான குரு, 6ஆம் வீட்டு அதிபதி, 6-3 கூடிய அதிபதி குரு 8ல் மறையிறது உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும், வருமானத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. சுப விஷயங்கள் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் ஏற்படும். இது எல்லாமே இந்த வாரத்துலேருந்து ஆரம்பிக்குமா அப்படின்னா, இந்த வாரத்துலேருந்து அந்த பாதை பயணிக்கக்கூடிய அந்த ரூட் அந்த மாதிரி இருக்கும். இத்தனை நாளாக உங்களுக்கு உங்களுடைய பண வருமானத்துக்கு வழியே இல்லாமல் இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராவல் வரும். இந்த வாரத்துலேருந்தே நீங்கள் பிளான் போடுவீங்க. இந்த மாதம் இல்லை இந்த வருஷம் நம்ம வந்து இவ்வளவு டார்கெட் அச்சீவ் பண்ணணும், அதுக்கு இந்தந்த ஊரில் இருக்கிற கஸ்டமர்ஸ் எல்லாம் போய் பார்க்கணுன்னு பிளான் பண்ணும்போதே, ஸோ உங்களுடைய வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் பற்றிய டேபுலர் காலம் போடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. தூக்கம் குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா வெளியூர் பிரயாணங்களின் போது உங்களுடைய தெய்வ வழிபாடு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பல நல்ல செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான வாரம். குழந்தைகளுக்காக மேல் படிப்புக்குண்டான செலவுகள், குழந்தைகளுக்காக திருமண செலவுகள், குழந்தைகளுக்காக குழந்தை பாக்கிய செலவுகள், இப்படி குழந்தைகளுக்காக நல்ல செலவுகள் ஏற்படுகின்ற வாரமாக இருக்கிறதுனால இந்த வாரத்தில் உங்கள் வீட்டில் நிறையா சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடக்கும். சுப விஷயங்கள் நடக்கிறதுனால உடனே இந்த வாரத்திலே நடந்துருமான்னு கேட்டால் இந்த வாரத்தில் இல்லை, வரக்கூடிய மாதங்களில் நடக்கிறதுக்கு இந்த வாரம் அச்சாரம் போடக்கூடிய வாரமாக இருக்கும். 5ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு அலைச்சல் அதிகரிக்கும். நேர்மையை கடைபிடித்தால் வெற்றிகள் ஏற்படும். படிக்கிற குழந்தைகளுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டால் தான் ஜெயிக்க முடியும். கடின உழைப்பை தரக்கூடிய வாரமாக இருக்குது. அதனால் உங்களுடைய முயற்சி திருவினையாக்கும். இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் கஷ்டப்படுவார்கள். கஷ்டப்பட்டால் தான் படிக்க முடியும். இந்த ராசியில் பிறந்த பெற்றோரின் குழந்தைகளும் கஷ்டத்தை உணர்ந்து படிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. 6ஆம் இடத்துல புதன் செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டிருக்கு. இந்த புதன் செவ்வாய் சேர்க்கையானது உங்களுக்கு நற்பலன்களை, கடன் சார்ந்த பிரச்சனைகளை முடிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். சரி, சப்தமஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன் மட்டும் இருக்காங்களே சார் 1ஆம் தேதியிலேருந்து, அது எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமான்னு கேட்டால், அந்த இரு கிரகங்களுக்கும் கெடுபலன்களை தரக்கூடிய கிரகங்களுக்கு சனியின் பார்வை இருக்கிறதுனால கெடுதல்கள் மறைகின்ற நேரமாக இருக்கும். கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீருகின்ற நேரம். அதே சமயம் உத்தியோக ரீதியாக உங்களுடன் பணியாற்றுபவர்களின் எதிர்மறை பலன்கள் உங்களுக்கு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த துலாம் ராசியில் பிறந்தவாளுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் வருது. குரு பார்வை 4ஆம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால வீடு மனை சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சிலருக்கு பார்த்திங்கன்னா வீடு வந்து அறுத பழசாக இருக்கும், அதை எப்போ இடிஞ்சு விழுமோங்கிற நிலமையில் இருக்கும். ஆனால் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அந்த வீட்டை இடித்து கட்டுறதுக்கோ இல்லை அதை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கோ புதிய உதவிகள், பண வருமானங்கள் ஏற்பட்டு அதனை புதுப்பிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்றது. சிலருக்கு சொந்த வீடு வாங்கும் யோகமும் ஏற்படுகின்றது. இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், அதாவது துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. அது மட்டுமல்லாமல் உங்களுடைய குருவை வணங்குங்கள். உங்களுடைய குருவைனா உங்களுக்கு ஆசானாக இருந்து சொல்லிக் கொடுத்தவர்களுக்கு உண்டான உதவிகளை செய்யுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா குரு பகவான் மற்றும் சிவபெருமான் வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம் சிவபெருமான் வழிபாடு மட்டுமே உங்களுக்கு துணையிருந்து தேவையில்லாத செலவுகளை குறைத்து வருமானத்தை ஈட்டுவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தும். விருச்சிக ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் உங்களுக்கு வீண் அலைச்சல்களையும் செலவுகளையும் வருமானத்தையும் கொடுத்துருப்பார். வருமானத்தை ஒரு பக்கம் கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் செலவை கொடுத்துட்டே இருந்தார். இந்த செலவு காரணமாக உங்களுக்கு விரயங்கள் ஏற்பட்டு இருந்தது. வேண்டாத விரயங்கள், அடுத்தவனுக்காக உதவி செய்கிறேங்கிற பேரில் நிறைய செலவு பண்ணிகிட்டு இருந்தீங்க. ஆனால் இப்பொழுது உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில், செல்வாக்கை தரக்கூடிய வகையில் குரு பயிற்சி நடக்க போகிறது. குரு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த வாரம் 1ஆம் தேதி, மே 1ஆம் தேதி அன்னைக்கு.
அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சூரியன் சுக்கிரன் ஆகிய இரு கிரகங்களும் 6ஆம் இடத்துல இருக்காங்க. அரசு வகையில் அல்லது தந்தை வழி உறவினர்கள் வகையில் வேண்டாத பேச்சுக்களை பேசக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உனக்கு என்ன தெரியும், நீ குழந்தை, சின்ன பையன், பேசாமல் இரு, இல்லை உனக்கு எல்லாம் தெரிஞ்சவனாக இருந்தாலும் எங்ககிட்ட இதெல்லாம் காமிக்காத அப்படிங்கிற மாதிரி எடுத்தறிஞ்சு பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுக்கு மன வருத்தம் ஏற்பட்டாலும் வீண் உபாதைகளை கொண்டு வராமல் பார்த்து கொள்வது நல்லது. ஏன்னா நீங்களாக போயிட்டு எதையாவது பண்ண போக அது உங்களுக்கும் உங்கள் உறவுகளுக்கும் பகைமை பாராட்டுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். ஆனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகிறதுனால உறவினர்கள் மற்றும் அக்கம்பக்கத்தினர், நெய்பர்ஸ், நண்பர்கள், சக பணியாளர்கள் இவர்கள் மூலமாக உங்களுக்கு ஆலோசனைகளும் உதவிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இருக்கும். இந்த வாரத்தில் சந்திரன் 2, 3, 4, 5 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. 2ஆம் இடத்துல இருக்கும் பொழுது குரு பார்வையில் இருப்பார். அதனால் வருமானத்திற்கு குறைவு இருக்காது. 3ஆம் இடத்திற்கு பயிற்சியாகும் பொழுதும் குரு பார்வை வந்துவிடும். அதனால் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். மனசில் இருக்கிற கோபங்களை வெளிப்படுத்தாமல் அதை மறப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். 4ஆம் இடத்திற்கு சந்திரன் பயிற்சியாகின்ற 2ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை சனி சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு உடல் உபாதைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். அலைச்சலை கொடுக்கும். உடல் உபாதைகளின் காரணமாக மனச்சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5ஆம் இடத்துக்கு 4ஆம் தேதி சாயந்தரம் சந்திரன் பயிற்சியாகி செவ்வாயோடு இணைகிறாரு. செவ்வாய், புதன், சந்திரன், ராகு கிரகங்களின் சேர்க்கை இருக்கிறதுனால உங்களுக்கு வியாபார விஷயத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் சற்று அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தேய்பிறை சந்திரன் 5ஆம் இடத்தில் இருக்கிறதுனால, அதுவும் புதனோடு சேர்ந்ததுனால, நீச்ச புதனோடு சேர்றதுனால உங்களுக்கு மனக்குழப்பம் ஏற்படும். தேவையற்ற அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் அலைச்சல் ஜாஸ்தி இருக்கிறதுனால புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கும் முயற்சி எடுங்க. அது உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். இந்த வாரக்கடைசியிலேருந்து உங்களுக்கு வேலை மாற்றம், இடமாற்றம் போன்ற விஷயங்களால் நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பஸ்தானத்துக்கு குரு பார்வை இருந்தது. அந்த குரு 7ஆம் இடத்துக்கு வர்றதுனால குடும்ப தலைவிகளின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அதே சமயம் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தி குடும்பத்தில் சுப விஷயங்களுக்கு உண்டான அச்சாரத்தை ஈட்டுவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற வாரமாக இருக்கும். உங்களுக்கு பதவி உயர்வு, செல்வாக்கு, பெரிய மனிதர்களின் உதவி கிடைத்தல், ஆன்மீக நாட்டம் அதிகரித்தல், குலதெய்வ வழிபாடு செய்தல் போன்ற அனைத்து விஷயங்களையும் இந்த வாரத்திலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு வாங்க. இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் விரிவடைவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும். இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம் என்ன? பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டால், சுவாமிமலை முருகனை வழிபடுங்கள், சுவாமிநாத சுவாமியை வழிபடுங்கள், குருவாக இருக்கக்கூடிய முருகனை வழிபடுங்கள். ஒன்றா சுவாமிநாத சுவாமி, இல்லாட்டி திருச்செந்தூர் முருகன், இல்லாட்டி பழனி தண்டாயுதபாணி சுவாமி. இந்த 3 பேர்த்தில் யாரை வேணால் வணங்கலாம். முருகனை வழிபடுவதன் மூலமாக முருகனருள் கிட்டுவது மட்டுமல்லாமல் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் ஏற்படும். தனுசு ராசி அன்பிற்குரிய தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த வார ஆரம்பத்திலே தன்னம்பிக்கையை தரக்கூடிய நற்செய்திகள் வரும். வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும். உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியூர் பிரயாணங்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில், வருமானத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். உங்கள் குழந்தைகளுக்கு உண்டான திருமண செலவுகள், குழந்தைகளுக்கு உண்டான மேல் படிப்பு செலவுகள், இப்படி ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும். கணவன் மனைவி உறவில் சிக்கல் இருந்ததுன்னா இந்த சிக்கல் மாறுவதற்கும் உங்களுடைய பதவியில் மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் இடத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு பூமி தொடர்பான விஷயத்தில் வெற்றிகள் கிடைக்கிறதுக்கும் எதிரிகளின் தொல்லை அடங்குவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. 3ஆம் இடத்து சனியும் 6ஆம் இடத்து குருவும் அமோகமான பலன்களை ஏற்படுத்துவார். கேட்கலாம், சார் குரு ராசிநாதன் குரு 6ல் மறையிறது தப்பு இல்லையா, ஆரோக்கிய கேடு வராதா அப்படின்னு. வரவே வராது. ஏன்னா 6ஆம் இடத்துக்கு போனாலும் ஸ்தான பலம் அவருக்கு அங்கே இல்லை. அதனால் தைரியமாக இருக்கலாம். நல்ல பலன்கள் ஏற்படுறதுக்கு அவர் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். தொழில் விருத்தி ஏற்படும். உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு உங்களுடைய வெளிநாட்டு பயணம், வெளியூர் பிரயாணங்களை லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பார். ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணுறேன் சார், 10 வருஷமாக எனக்கு கிடைக்கல சார், இந்த வாரத்திலேருந்து உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். இன்ஃபேக்ட் செப்டம்பர் மாதம், இந்த வாரத்தில் ஆரம்பித்து செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதிக்குள்ளார நீங்கள் கடல் கடந்து பயணிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது. அதற்குண்டான முன்னோட்டம் இந்த வாரத்திலேருந்து ஆரம்பிச்சிருவீங்க. இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பஸ்தானாதிபதி சப்தமஸ்தானத்துக்கு வந்திருக்கிறதுனால குடும்பத்தில் உங்களுக்கு எல்லாரும் உங்கள் பேச்சை கேட்டு நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது.
வார்த்தை ஜாலத்தின் மூலமாக சிக்கல்களுக்கு தீர்வு தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இந்த ராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்களுக்கு அரசாங்க வகையில் சில தேவையற்ற அபவாத சொற்களை சந்திக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதே சமயம் இந்த வாரத்தில் உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நீண்ட நாட்களாக உங்களுடைய குழந்தைகள் மேல் படிப்புக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரித்து அரசாங்க வகையில் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஏதாவது பேங்க் லோன் ட்ரை பண்ணுறீங்களா, இந்த வாரம் உங்களுக்கு அரசாங்க வகையில் லோன் சாங்ஷன் ஆகிறதுக்கு சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்களின் ஆலோசனையின் பேரில் அரசாங்க மதிப்பு கிடைக்கக்கூடிய யோகம். நீங்கள் எங்கேயாவது ஒரு காலேஜில் படிச்சிருந்தீங்கன்னா அந்த காலேஜ்லேருந்து உங்களை கூப்பிட்டு மரியாதை செலுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மதிப்பு மரியாதை உயருகின்ற, மதிப்பு மரியாதை கிடைக்கின்ற, மதிப்பு மரியாதை கொடுத்து உங்களை கௌரவப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும். குரு இந்த வாரத்தில் உங்களுக்கு தசம, விரய மற்றும் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால 1ஆம் தேதியிலேருந்து உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்பட்டு அதனால் உங்களுக்கு தொழில் மாற்றத்திற்கு உண்டான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இது நாள் வரை கடந்த 1.5 வருஷமாக சனி கொடுக்க வேண்டிய தன லாபத்தை இந்த வாரத்திலேருந்து இந்த மே 1ஆம் தேதியிலேருந்து குரு கொடுத்து சந்தோஷத்தை ஏற்படுத்துவார். இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, மகாலட்சுமி வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். மகாலட்சுமி வழிபாட்டின் மூலமாக செல்வ பெருக்கை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு அமையும். குறிப்பாக நீங்கள் மகாலட்சுமி வழிபடும் போது இந்த வாரத்தில் தாமரைப்பூ கொண்டு வழிபடுவதன் மூலமாக தாமரை மற்றும் தேனை வச்சு தேனில் தொட்டு அம்பாளுக்கு, மகாலட்சுமிக்கு தாமரையை பூவை தேனில் தொட்டு அர்ச்சனை பண்ணுங்கோ, சகசர அர்ச்சனை பண்ணுங்கோ. உங்களுக்கு அனைத்து யோகத்தையும் ஏற்படுத்தி உங்களுடைய வசதி வாய்ப்புகளை அந்த மகாலட்சுமி பெருக்கி கொடுப்பாள். மகர ராசி நண்பர்களுக்கு, மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வார ஆரம்பத்தில், அதாவது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை குரு பார்வையில் இருக்கிற சந்திரனால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. அந்த செலவுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய செலவுகள். ஏன்னா உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய 2 நாட்களில் ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடிய வகையில் குரு மாறப்போகிறாரு. இதனால் உங்கள் ஆரோக்கியத்தில் தெளிவு கிடைக்கும். குறிப்பாக உங்களுடைய வழக்குகளில் வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் என்ன தான் தெளிவு கிடைத்தாலும் கவனமாக இருப்பது நல்லது. ஏன்னா 2ஆம் இடத்து சனி 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. 4ஆம் இடத்தில் இருக்கிற சூரியன் சுக்கிரனை பார்க்கறதுனால இந்த மாதம் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 15-20 நாளைக்கு பார்த்திங்கன்னா உடல் உஷ்ணம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. உடம்பில் உஷ்ணம் அதிகரித்தல், உடம்பில் நெஞ்சு பகுதியில் சளி தொந்தரவு ஏற்படுறதல் போன்ற விஷயங்கள் காரணமாக அசௌகரியங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் குரு சாதகமாக இருப்பார். அதனால் எப்படிப்பட்ட சிக்கலையும் உங்களுக்கு சாதகமாக மாற்றி கொடுக்கறதுக்கு அவர் தயங்க மாட்டார். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பண விவகாரங்களில் சொன்ன சொல் காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இதன் மூலமாக உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3ஆம் இடத்து செவ்வாய் புதன் சேர்க்கையானது உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. குறிப்பாக தொழில் ரீதியான செலவுகள். நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணுறேன், வியாபாரம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அந்த தொழில் வியாபாரத்திற்கு உண்டான வழக்கு சார்ந்த செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சந்திரன் 2ஆம் இடத்துக்கு உங்கள் ராசிக்கு, மகர ராசிக்கு 2ஆம் இடமான கும்பராசிக்கு பயிற்சி ஆகின்ற 2ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2ஆம் இடத்திற்கு, அதாவது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனியோடு சேருகின்ற சந்திரன் உங்களுக்கு செலவுகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பார். தேவையில்லாத நட்புகளின் விமர்சனங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இந்த நாட்களில். அதாவது 2ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதி வரைக்கும். இதில் 30ஆம் தேதியிலேருந்து 2ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசியில் சந்திரன் இருக்கும் பொழுது உங்களுக்கு மனோபலத்தை தரக்கூடிய வகையில் நண்பர்களின் ஆலோசனை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இதில் 5ஆம் இடத்திற்கு குரு பயிற்சியாகி உங்கள் ராசிக்கு குரு பார்வை வருது. அந்த குரு பார்வையில் சந்திரன் இந்த வார 2ஆம் தேதி வாக்கில் இருப்பார். 1, 2 ஆகிய நாட்களில் இருப்பார். இதனால் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
குழந்தைகளின் வளர்ச்சி, வியாபார வளர்ச்சி, உடன்பிறப்புகளின் உதவி போன்ற விஷயங்களால் உங்களுக்கு நீண்ட நாட்களாக பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இந்த வாரத்தில் சந்திரன் சனிக்கிழமை 4ஆம் தேதி சாயந்தரத்துக்கு மேலே 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாகும் பொழுது பணபலம் அதிகரித்தல், குடும்ப சந்தோஷம் அதிகரித்தல் போன்ற விஷயங்களால் மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் இந்த வாரத்தில் ஏற்படுறதுனால எதிரிகளால் ஏற்பட்ட அவமானங்களை களைவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவீங்க. இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். 9ஆம் இடத்திற்கு குரு பார்வை, 11ஆம் இடத்திற்கு குரு பார்வை ஆகியவற்றின் காரணமாக உங்களுடைய மதிப்பு மரியாதை இது நாள் வரை அதில் பாதாளத்தில் இருந்துன்னா இப்போ அது மேலே வரத்துக்கு உண்டான நேரம். உங்களையும் மதித்து நடப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் குரு பகவான். இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம், அதாவது மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு எந்த கேட்டகரின்னு நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை, ஆனால் எல்லாருக்குமே பணபலம் மட்டும்தான் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்குது. மற்ற விஷயம்லாம் உங்களுக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் சாதகமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த வாரத்தில் மகர ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு கேட்டால், தினமும் காலையில் விநாயகர் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். விநாயகரின் அருளின் காரணமாக முடிஞ்சதுன்னா விநாயகர் அகவலை தினமும் படிச்சுட்டு வாங்க. கிட்டத்தட்ட இந்த வாரம் ஃபுல்லாக 7 நாளும் விநாயகர் அகவல் படிப்பதன் மூலமாக உங்களுக்கு தடங்கல்கள் இல்லாத வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பான் அந்த விநாயக பெருமான். கும்பராசி, அன்பிற்குரிய கும்பராசி நண்பர்களுக்கு குரு பயிற்சி 1ஆம் தேதி நடக்கிறது. இந்த 1ஆம் தேதியிலேருந்தே உங்களுக்கு நல்ல பலன் வரும். அதாவது ஆரோக்கியத்தில் மாற்றங்கள் நிகழும். உங்கள் ஆரோக்கியத்தில் இருக்கிற பிரச்சனைக்கு மருத்துவ உதவிகள் வரும். இதே 4ஆம் இடத்துக்கு சனி வந்தார்னா உங்கள் ஆரோக்கியத்தில் பிரச்சனையை உண்டு பண்ணுவார். இப்போ குரு வந்திருக்காரு, ஆரோக்கியத்தில் பிரச்சனைக்கு உண்டான தீர்வை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்றது. இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இடமாற்றத்தின் காரணமாக உங்களுக்கு சில தொழில் ரீதியான மாற்றங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை அமையறதுக்கு உண்டான வாய்ப்பு, வேலையில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வேலை இல்லாமல் தவிக்கும் இளம் தலைமுறையினருக்கு இன்பிட்வீன் ஜாப்ஸ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்துகின்ற நாட்களாக இருக்கும். 28லேருந்து 30 லாபஸ்தானத்தில் குரு பார்வையில் சந்திரன் இருக்கார். அந்த குரு உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. 30ஆம் தேதி அன்றைக்கி சந்திரன் உங்கள் விரயஸ்தானத்துக்கு வரும்பொழுது 1ஆம் தேதி குரு பார்வை மறுபடியும் வந்துடும். ஸோ அதனால் வெளிநாட்டு பிரயாணங்கள் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் ரொம்ப நாளாக வேலை பண்ணிகிட்ருக்கேன் சார், என்னால் தாயகம் திரும்ப முடியல, பாரத தேசத்துக்கு திரும்ப முடியல அப்படின்னா இந்த வாரத்தில் நீங்கள் பாரத தேசம் திரும்புறதுக்கு உண்டான வாய்ப்பை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். சுப செலவுகள் மூலமாக இந்த பாரத தேச பயணத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயாருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதே சமயம் உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சில தேவையற்ற பேச்சுக்கள், எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கவனமாக பேசுங்க. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. 3ஆம் இடத்துல சூரியன் உச்சமாக இருக்கிறதுனால வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு பார்ட்னர்ஸுடைய அங்கீகாரமும் அனுகூலமும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். உங்கள் பார்ட்னர் சொல்கிறத கேளுங்க. அவங்களுடைய தலகணம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம், அவங்களுடைய தலைமை பண்பு அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால எதிர்பாலின நண்பர்களை கொண்டு உங்களுடைய வழக்குகளில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய நாட்களான 2ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை, மே 2 முதல் மே 4ஆம் தேதி வரை சனி சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்களில் கவலைகளையும் விரக்தி மனப்பான்மையை ஏற்படுத்துவார். செலவுகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கார். சந்திரன் 2ஆம் இடத்திற்கு 4ஆம் தேதி சாயந்தரம் 4 மணிக்கு மேலே பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு சந்திரமங்கல யோகம் ஏற்பட்டு எதிரிகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். வார்த்தை ஜாலத்தின் மூலமாக வார்த்தைகளில் அறிவுபூர்வமாக பேசி கொஞ்சம் அதிகாரத்தையும் பயன்படுத்தி உங்களுடைய எதிரிகளை பேசி சமாளிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குழந்தைகளுடன் இந்த வாரம் மனஸ்தாபத்தை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோக மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு கூட இந்த வாரத்தில் வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய தாய் தந்தையரின் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா 8ஆம் இடத்திற்கு சனி
குரு பார்வை வந்திருக்கு. 8ஆம் இடம்ங்கிறது வந்து 9ஆம் இடத்திற்கு குரு விரயஸ்தானத்துக்கு குரு பார்வை வருதுனால தந்தை வழியில் சில செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. அது மருத்துவ செலவுகளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நீண்ட நாள் செலவுகள், நீண்ட நாள் ஆசைகள் செலவுகளாக மாறக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுடைய வியாபார விஷயத்தில் மந்தத்தன்மையின் காரணமாக முதலீடுகள் செய்யக்கூடிய நேரம் வருது. நீங்களாக சில விஷயத்தை முதலீடு பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது. நீங்களாக சில பொருட்களை வாங்கி விற்கிறதுக்கு முயற்சி பண்ணினீங்கன்னா, அதுவும் குறிப்பாக நெருப்பு சார்ந்த பொருட்களை வாங்கி விற்கும் பொழுது சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனிக்கிழமை மாலை முதல் சனிக்கிழமை 4ஆம் தேதி மாலை 4 மணிக்கு மேலே உங்களுக்கு வருமானத்தில் தொய்வு இருக்காது. வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு வருமானம் ஏற்படும். இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, மகாவிஷ்ணு வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். மகாவிஷ்ணுவுக்கு உண்டான துளசி மாலை சாற்றி வழிபடுங்கள். உங்களுக்கு மன நிம்மதியையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அந்த மகாவிஷ்ணு, அந்த பெருமாள். மீனராசி அன்பார்ந்த மீனராசி நண்பர்களுக்கு தசம லாப விரய மற்றும் 1ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. தசம லாபஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சரிக்கின்ற 28 முதல் மே 2ஆம் தேதி வரை உங்களுக்கு அனுகூல பலன்களும் தனலாபமும் திரவிய லாபமும் செல்வாக்கும் மதிப்பு மரியாதையும் உயரக்கூடிய வகையில் இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய நேரம், அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதே சமயம் சனி விரயஸ்தானத்தில் இருக்கார். அவரோடு சேருகின்ற சந்திரன் 2ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை உங்களுக்கு செலவுகளை கொடுப்பார். எது பற்றிய செலவுகள்னால் குழந்தைகளின் ஆரோக்கிய செலவுகள், குழந்தைகளின் மேல் படிப்புக்குண்டான செலவுகள், வியாபாரத்தில் செலவுகள், உடன்பிறப்புகளால் செலவுகள், உடன்பிறப்புகளுடன் வாங்கிய கடனை அடைப்பதற்குண்டான செலவுகள்னு இப்படி செலவுகள் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு வளர்ச்சி, சந்தோஷம், குடும்ப ஒற்றுமை, தனலாபம், இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் சிலருக்கு ஆரோக்கியத்திலும் கடன் சார்ந்த விஷயங்களிலும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கடன் அதிகரிக்கிறதுக்கு, எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் அதிகாரமாக தான் பேசுவீங்க. 2ஆம் இடத்து சுக்கிரன் சூரியன் சேர்க்கை அதிகாரத்தையும் அழகாக பேசக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய சூழ்நிலையை அமைத்து கொள்வதற்கு இது ஏதுவாக இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா தசமஸ்தானத்துக்கு குரு பார்வை விலகிறதுக்கு உண்டான நேரம் வந்துவிட்டது. அதனால் தசமஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தொழில் மந்தத்தன்மை ஏற்படுமா அப்படின்னு கேட்டால் ஏற்படாது. என்ன காரணம் அப்படின்னா 9ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் குரு பார்வைங்கிறது வந்து உங்களுடைய பெருமையை பறைசாற்றக்கூடிய வகையில் ஏற்படுகின்ற மாற்றங்களாக இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 28 முதல் மே 4ஆம் தேதி வரை உங்களுடைய மீனராசியில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுனால சற்று தலைகணத்துடன் பேசுவதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். ஸோ நீங்கள் குடும்பத்தில் பேசினாலும் சரி, வெளியில் பேசினாலும் சரி, கவனமாக பேசுங்க. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பதும் அகங்கார பேச்சுக்களை தவிர்ப்பதும் புத்திசாலித்தனம். எனக்கு எல்லாம் தெரியுங்கிற அகங்காரத்தில் பேசினீங்கன்னா தலையில் குட்டு வச்சு உக்காத்து வச்சுருவான் அந்த சர்வேஸ்வரன். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்கள்லாம் சப்போர்ட்டாக இருப்பாங்க. அதனால் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படாது. மூத்த சகோதரர்களின் வளர்ச்சி உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தும். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமானம் ஏற்படுகின்ற வாய்ப்பும் வாக்குவாதம் ஏற்படுகின்ற வாய்ப்பும் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா இந்த மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு வளர்ச்சிக்குண்டான ஒரு சாதகமான சூழ்நிலை அமையிறதுனால நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், என்ன பரிகாரம் பண்ணால் நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டால், முருகப்பெருமானை வணங்கி வாருங்கள். முருகனுக்குண்டான கந்தசஷ்டி கவச்சத்தையும் ஸ்கந்தகுரு கவச்சத்தையும் தினமும் பாராயணம் பண்ணுங்கள். வேல்மாறல் தெரிஞ்ச தினமும் சொல்லலாம். திருப்புகழை பாடி வருவதன் மூலமாக நான் மட்டும் மணக்காது உங்கள் வாழ்க்கையும் மணப்பதற்கு அந்த முருகன் ஏதுவான செயல்பாடுகளை செய்து உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துவான் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.